பகவான் என்ன பண்ணுவாரோ, செவ்வாய் என்ன பண்ணுவாரோ என்கிற பயம் தேவையில்லை. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு ராமன் போகணும். அணை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. 5வது நாள் அணை கட்டி முடிச்சாகணும். எல்லாம் குரங்குகள் மலையனூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருமாலை பாசம். அணில்கள்லாம் போய் பூச்சி வேலையை பார்க்கறது, குரங்குகள்லாம் பெரிய பெரிய பாறாங்கல் எடுத்துட்டு கிட்டு 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 கிட்டுன்னு வேகமா ஓடுறது. நன்னா கட்டின்னு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஆஞ்சநேய சுவாமிக்கு 7.5 நாட்டு சனி பிடிக்க வேண்டிய தருணம். அவர் வாழ்க்கைப்படி அவர் பிறந்த காலம் இருக்கும் இல்லையோ, அந்த அவர் பிறந்த அன்னைக்கு ஆகாசத்தை நோக்கி பறந்து போய் சூரியனை பார்த்து பழம் நன்னா இருக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு கிட்டக்க போனார். பயந்தே போயிட்டார் சூரியன். சரி, இதையே இந்த மாதிரி ஆச்சுன்னு ஐராவதம் யானையில இந்திரன் வந்தார். கேட்கணும் இந்த பிள்ளை யாருன்னுட்டு. பார்த்த உடனே இந்த சிவப்பு பழத்தை விட இந்த வெள்ளப்பழம் நன்னா இருக்குன்னு அங்கே தாவிட்டார். இந்த பழம்னா இது சிவப்பு, இதுவே நீங்க வாயை சுட்டாலும் சுடும் போல் இருக்கு. ஐராவதம் வெள்ளையானையோ இல்லையோ, அப்ப வெள்ளப்பழம் நன்னா இருக்குன்னு தாண்டினார். போன வேகத்துல வஜ்ராயுதத்தால் இந்திரன் அடிச்சான். அது இந்த பக்கம் அடிபட்டு கண்ணை வீங்கித்து தொப்புன்னு கீழே வந்து விழுந்தார். பாறையில மோதி இந்த பக்கம் வீங்கித்து 2 பக்கம் வீங்கினதை பார்த்து ஹனுமான் அப்படின்னு பிரம்மா பேர் வைத்தார். இதுக்கு ஹனுன்னு பேர். இந்த இடம் தான் ஹனு வீங்கி இருக்கும் இல்லையோ, அதனால அவருக்கு ஹனுமான்னு பேர் வைக்கப்பட்டது. அப்ப அந்த ஆஞ்சநேயர் அவருக்கு கூட விட போறது இல்லை, படத்தான் படும். அவருக்கு பிடிக்கணும். சனி பகவான் பக்கத்துல வந்து நின்று வேக வேகமா போயிட்டு வந்துட்டு இருக்கீர். நான் இப்போ உண்மை பிடிச்சாகணும். ஹனுமான் அவர்கிட்ட பேசுறார். பாரு, உம்மோட ரொம்ப பேசுறதுல எனக்கு நேரம் இல்லை, சட்டுன்னு பேசிப்போம் முடிச்சுப்போம். இப்போ சட்டுனா 2 என்ன நீ ஏதோ சட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிருப்போ. ஜன்மத்துக்கு முன்னாடி சனி உண்டு, ஜென்மத்துல சனி உண்டு, ஜென்மத்துக்கு அப்புறம் சனி உண்டுன்னார். இதெல்லாம் கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ காலை உணவு ராமன் இங்க முடிச்சாச்சு, மதிய உணவுக்கு ராமன் அங்க போய் ஆகணும்ப்போ. நீர் குறுக்க வந்து பேசியிருந்தீங்கன்னா 4 கல்லு போடலைன்னா வேலை நடக்காது, போயிட்டு வரும். ஒரே தெரியா சொன்னார். அப்படிலாம் முடியாது, உங்க ராமனை கேட்டுப்பாரு. அவரா இருந்தாலும் கிரகங்கள் படுத்துற பாட்டை படுத்தித்தான் தீரணுங்கிறார். சரி இருக்கட்டும், இப்ப போய் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராமனை தொந்தரவு பண்ண முடியாது. ஒண்ணு வேணா செய்யும். 7.5 வருஷம்னா இப்ப முடியாது, எனக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஒண்ணு வேணா அதை நீர் ஏதாவது குறைச்சு வேணா பண்ணிக்கும்னாரு. அது 7.5 மாசம் வேணா இருப்பேன். 7.5 மாசமா? சீதை எனக்கு கெடு கொடுத்துருக்கிறதே 30 நாள். இருக்கிற நாள் எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. நீ வேற இப்ப 7.5 மாசம்னா நடக்காது. சீதை வாக்கு எனக்கு முக்கியமா, சனி பகவான் உம்மை வாக்கு எனக்கு முக்கியமா? இப்போ நான் அதைத்தான் பார்ப்பேன். அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தார். சரி, 7.5 நாள், 7.5 வருஷம் வேண்டாம், 7.5 மாசம் வேண்டாம், 7.5 நாள். நான் தான் மத்தியானத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப 7.5 நாள்னு சொல்லியிருந்தால் அப்ப அதுன்னு இறங்கி வந்து சரி 7.5 நாழிகையான நான் இருந்துதான் ஆகணும். முன்னாடி 2.5 நாழிகை, உம்மோட 2.5 நாழிகை, அடுத்த 2.5 நாழிகை, அதுக்கான இடம் கொடும். சரி போ. அவருக்கு என்ன, இப்போ இயற்கையில பகவான் என்ன சட்டத்தை ஏற்படுத்தியிருக்காதோ மீறினோம் ஒரு குற்றம் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா அவர் தான் தேவதைகளை படைக்கிறார். அந்தந்த தேவத்தை அந்தந்த சிரமத்தை கொடுக்கணும்னு வச்சுட்டார். நான் ஒருத்தன் தூக்கி விட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா அப்ப பல பேரும் அதே புகார் எடுத்துன்னு வந்துருவாள் இல்லையோ. அது என்ன ஆஞ்சநேயருக்கு மட்டும் பண்ணீர், எனக்கு விட்டு கொடுன்னு ஒருத்தர் கேட்க வருவார். பக்தி இருக்காது அவருக்கு, ஆனா இந்த கேள்வியோட மட்டும் வந்துருவார். அதுக்கு எதுக்கு நாம காரணமாகணும்? ராமனுடைய தர்ம சங்கடத்துக்கு நாம காரணமாக வேண்டாம் என்று முடிவெடுத்து சரி 7.5 நாழிகை வரைக்கும் என்ன நீர் பிடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டார். அப்ப சனி கேட்கறது, உம்ம உடம்புல நான் எங்க பிடிச்சுக்கணும்? காலில் பிடிக்கட்டுமா, கையில பிடிக்கட்டுமா, கண்ணில் பிடிக்கட்டுமா, தலையில பிடிக்கட்டுமா? ரஜ்ஜு தட்டுறதுன்னு சொல்லுவா தெரியுமா? ரஜ்ஜு பொருத்தம்னுவா. அதுல இந்த ஏறுமுகம் ரஜ்ஜு ஒண்ணும், இறம்புகம் ரஜ்ஜு ஒண்ணும். அப்ப இந்த ரஜ்ஜும் அந்த ரஜ்ஜும் ஒண்ணுக்கு ஏறி இறங்கு முகமா இருந்தா பரவாயில்ல, பண்ணிக்கோங்கிற அளவு. இன்னென்னது இன்னென்ன இடத்த பாதிக்கும். இப்ப சூரியன் இருந்தால் கண்ணை பாதிக்க போறார், ஏன்னா தலை தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அது போல இப்ப சனின்னு இருந்தா கால், அநேகமா சனி தேசம் வந்திருக்கும் போது 7.5 நாடா இருந்தாலும் எப்பவாவது கால் ஒரு சின்ன அடியான படாத விடாது. இப்படி ஒவ்வொன்று இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம். அப்ப மனசுக்கு ஒரு இடம் இருக்கு, காற்றுக்கு பிராணன ரத்தம், செவ்வாய்னு சொன்னா ரத்தம்ங்கிற மூலியம். அப்ப ரத்தத்தை பாதிக்கிறது இந்த செவ்வாய் நீச்சமா இருந்துன்னா நடக்கும். இவர் கேட்கிறார், எங்க உம்ம உடம்புல இருக்கணும்? அவருக்கு இந்த போற வேகத்துல கல்லை தூக்கிட்டு இருக்கிறது. இங்கேன்னு இந்த கல்லை தூக்கி தலையில வைக்க போயிட்டு இருந்தா சட்டுன்னு ஒரு தலை தான் ஞாபகம் வந்தது. இவ்வாறும் இங்க உட்காந்துக்கும். என்ஷான் உடம்புக்கு தலை தானே பிரதானம். வாரும்னார் சனி பகவான் வந்தா தலையில உட்கார்ந்து விட்டார். அவர் உட்கார்ந்து தான் தாமரம் தான் கல்லை தூக்கி மேல வச்சுட்டார். என்ன இவர் எடுத்திருந்தது கல்லைத்தானே கீழந்து எடுத்திருந்தார். தலையில உட்காருன்னு உடனே அவருக்கு ஒன்றும் வலிக்க போறது இல்லை. சனி பகவானுக்கு வலிக்கல. கல்லை தூக்கி வைத்து அடுத்தடுத்து ராம கைங்கிறதுக்காக கல்லை கொண்டு போய் வைத்தால் சனி மெதுவா அவர் காதல சொன்னார், நான் உம்மை பாதிக்க வந்தேன், எனக்கு பாதிப்பு ஏற்பட்டு நான் மோட்சம் போடுவேன் போல் இருக்கு. இப்போ ஏன்னா எனக்கு கைங்கரியம் கொடுத்துட்டீரோ இல்லையோ, ராம கைங்கரியத்தை கல்லை தூக்கின்னு போற கைங்கரியம் கொடுத்தீர். நல்ல வேளை உம்ம சம்பந்தத்தால எனக்கு வைகுண்ட பிராப்தி. ஏன்னா நான் இத்தனை